உள்ள போயிட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பக்கத்தில் நரசிங்கபுரம்ன்ற இடம். இந்த நரசிங்கபுரம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் பின்னாடி தான் குழந்தைவேல் சுவாமியோட ஜீவசம் மாதிரி இங்கே ஒரு பேனர் ஒன்று புத்தகத்துக்காக வச்சுருக்காங்க. இந்த இடம்தான் பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோயில். நரசிங்கபுரன்றது எதிர்க்க வலது பக்கம் போனால் சிவன் கோயில், நேராக தக்கோலம் போகிற வழி. இந்த இடத்துல தான் குழந்தைவேல் சுவாமி ஜீவசமாதி இருக்கு. குழந்தைவேல் சுவாமிகள் சமாதியான பின்னாடி 1954 நினைவு மலர் வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் இவருடைய படம் இருக்குது. இது வந்து வடிவேல் ஐயா. புரசவாக்கம் ஈசு சச்சானந்த சுவாமிகள் இவருடைய பேரில் தான் இங்கே ஒரு மடம் இருக்குது. இந்த மடம் எதிர் தெருவில் இருக்குது. அந்த மடத்தை வந்து நிர்வாகம் பண்ணவர் குழந்தைவேல் சுவாமிகள். இங்கே தான் அவருடைய ஜீவசமாதி குழந்தைவேல் சுவாமி. இவருக்கு சென்னை புரசவாக்கம் வசந்தி வாணி திரையரங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கோயப்பேட்டைன்ற இடத்துல ஈசு சச்சானந்த சாமி தெரு பெயரே இருக்குது. அந்த தெருவிலேயே அவருடைய ஜீவசமாதியும் மடம் எல்லாம் இருக்குது. சாமிகளது பெயரில் உள்ள மடம் பேரம்பாக்கம் வழி நரசிங்கபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் அருகில் உள்ளது. இந்த மடத்தில் தான் குழந்தைவேல் சாமிகள் தவம் செஞ்சு ஒரு பௌர்ணமி பல அற்புதங்கள் செய்தவர். பௌர்ணமியில் வந்து இளநீர் கொடுத்து குழந்தை பாக்கியம் வேண்டிய தம்பதிகளுக்கு அருள் செய்தவர். தேவராஜன் அவர்கள் 9445807728. வடிவேலையா சென்னை. கைவல்லின வணிக நூல் பிரபலமாவதற்கு இவர் முக்கிய காரணம். ரொம்ப எளிமையாக அத்வைத தத்துவத்தை எழுதினவர். கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவாரூர் நன்னிலம் தாண்டவராய சுவாமிகளின் கைவல்லின வணிக தெய்வீக நூலுக்கு உரை எழுதியவர். இவரது ஜீவசமாதி சென்னை திருவொற்றியூர் மாநகராட்சி மாகாணம் உட்புறம் அமைந்துள்ளது. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 24 கார்த்திகை மாதம் வளர்பிறை தசமியில் ஜீவசமாதி ஆனார். இவரது நேரடி ஒருவர் பேரம்பாக்கம் அருகில் நரசிங்கபுரத்தில் ஜீவசமாதி அருள் செய்யும் குழந்தைவேல் சாமிகள். நம்ம வள்ளலார் அருட்பெருஞ்சூதி தனிப்பெருங்க அருட்பிரகாச ராமசாமி ராமலிங்க வள்ளலார் கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமம் வடலூர் அருகில் 1823 புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வருவிக்க விட்டார். வள்ளலார் தவம் செய்த வள்ளலார் இல்லம் சென்னை தங்கசாலை எழுகநெறி பகுதி வீராசாமி தெருவில் அமைந்துள்ளது. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி. ஸோ எனக்கு பின்பகுதியில் இருக்குது அருள்மிகு சாது சத்குரு குழந்தைவேல் சாமியுடைய ஜீவசமாதி மணிப்பவனோட இப்போ வந்து கிராமத்துக்குள்ளே திருவேங்கட சாமியுடைய குருபதி நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பூஜை பண்ணி பால் குடம்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க மக்கள். அதனால் இங்கே திறந்து வைக்காமல் விட்டாங்க. இது என்னென்னா, சித்தர்கள் இருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கு நிறைய அருள் தராங்கன்றதை வந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2024 ஒரு கனவு காட்சியை வீட்டில் தூங்கி நின்றவனை எழுப்பி சென்னை திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நித்யானந்த சாமி சென்னை அயனாவரத்தில் தவம் செய்து பிரம்மசூத்திர குழுன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் நித்யானந்த சாமிகள். அவருடைய ஜீவசமாதி சென்னை திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் இருக்குது. அப்போ நான் எங்கள் வீட்டில் வடபழனியில் காலையில் ஒரு 10 மணியில் ஒரு தியானத்தில் இருக்கும்போது என்னை தட்டி எழுப்பியவர் குழந்தைவேல் சாமிகள். நான் இந்த இடத்துக்கு நித்யானந்த சாமிகிட்ட வரும்போது அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் எப்போ வந்தாலும் நம்ம மதியானம் 12-1 மணி மூடி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து இந்த பணியாட்கள் வந்து தர போடுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க முடிஞ்சுது. அப்போ தான் அங்கே குழந்தைவேல் சாமியோடைய படம் இருக்கிறத பார்த்தேன். இப்போ என்னை தட்டி அழைச்சிட்டு வந்தது அங்கே குழந்தைவேல் சாமியை உணர்ந்து அவரை பற்றி விசாரித்து 4வது நாள் டிசம்பர் 4
அப்புறம் 5, 6, 7, 8 8வது நாள் 4வது நாள் டிசம்பர் 8, 2024 மாலை 6 மணி அளவில் இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி குருபூஜை நடக்கிற திருஞான சம்பந்த திருவேங்கட சாமியுடைய குடும்பத்தினர் மற்றும் தேவராஜையா போல பக்தர்கள்லாம் வந்து மாலை 6 மணியில் இங்கே இருக்கிற குழந்தைவேல் சாமிக்கு பூஜை செஞ்சுட்டு போனோம். அது பிறகு குரு பூஜை நாள் நடந்தது. அது பிறகு இந்த பேனர்லாம் நம்ம ஏற்பாடு செஞ்சு அவருடைய அருளால் அவருடைய வரலாறை தெரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கோம். இன்னும் இவருடைய வாழும் சித்தர்கள்னு பார்த்தா இவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத தான் எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போ வாழும் சித்தரை பார்க்கணும் அப்படின்னு. எல்லா சித்தர்கள் ஜீவசமாதி ஆகிட்டால் ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. வாழும் சித்தரை நீங்கள் தேடிட்டு போங்க. ஜீவசமாதினாலே அவங்க வாழ்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இது ஜீவசமாதியா, இது வந்து மயானம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வடிவேல் ஐயாவையே மயானத்தில் தான் வச்சுட்டாங்க. புகழ்பெற்ற பாட்டி சித்தர்னு நிறைய சித்தர்களை வந்து மயானத்தில் வச்சுட்டாங்க. கால சூழ்நிலைகள் சென்னை ஓட்டேரி மயானம் 140 ஆண்டு 35 ஆண்டுகளாக நடைபெறுகிற குரு பூஜை, ஆறுமுகசாமி, இது மாதிரி எவ்வளோ சித்தர்களை மயானத்தில் வச்சுருக்கேன் கால சூழ்நிலையினால். அதனால் எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது. அங்கே வந்து வழிபாடு நடக்குதா, அங்கே வந்து அருள் செய்கிறாங்களான்ட்டு தான் பார்க்கணும். இங்கே வந்து பாருங்கள், மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஒரு கண்ணு தான் இருக்குது. இப்போ எதிர்க்க கிராமத்தில் தெருவுக்குள்ளே போனால் ஈசு சச்சான் சாமி மடம் இருக்குது, லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்குது, அப்புறம் திருவேங்கட சாமி சமாதி நிலையம் இருக்குது. பாருங்கள், குருபூஜைக்கு போகலாம். அப்புறம் இந்த பக்கம் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற இன்னொரு சிவன் கோவில் இருக்குது, அதையும் பாருங்கள். அது வலது பக்கம் போகிற வழியில் இருக்கும் ஊருக்குள்ளே. அது போர்டுன்னு காமிக்கிறேன். ஹாய், இந்த குட்டி பூனை. சாமி அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரியே உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. இடத்துல வலது பக்கம் போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஊர் பேரெல்லாம் மறந்து போச்சு. ஈஸ்வரர் நிலையம், இளம்பையூர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற இடம். இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது, சச்சான் சாமின்னு. நரசிங்கபுரம்ன்றது இங்கே இருக்குது. இங்கே வந்து லட்சுமி நரசிம்ம கோயில் இருக்குது, ஈசு சச்சான் சாமி மடம் இருக்குது, திருவேங்கடம் சாமியோட சமாதி ஆலயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் ஆச்சு போகணும். நரசிங்கபுரம் ஆலமரம், பெரிய திரு, கிராமத்திரு, பிக் ஸ்ட்ரீட் எல்லாம் இதுதான். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் செல்லும் வழி. சுவாதி நட்சத்திரத்தில் இங்கே வந்து சிறப்பு பரிகார பூஜை நடைபெறுகிறது. ரயிலில் வந்தால் திருவள்ளூருக்கு அடுத்து கடம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் அந்த சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி ஈஸியாக வரலாம். மற்றாலும் வந்து ஆட்டோ ரேட்டு பேசி தான் வரணும். சொந்த வாகனத்தில் வந்தாலும் நீங்கள் பூந்தமல்லி பேரம்பாக்கம் ரோட்டில் வந்து பேரம்பாக்கம் நரசிங்கபுரம்னு கேட்டு வரணும். அரக்கோணத்தில் ஒரு நரசிங்கபுரம் இருக்குது, அது வேறு இது வேறு, அதனால் குழப்பிடுவாங்க. பேரம்பாக்கம் நரசிங்கபுரம்ன்றது இந்த இடத்துக்கு பேர். நூற்றாண்டு இந்த பள்ளிக்கூடம் கட்டி 100 வருஷம் ஆச்சோம். 1924 கட்டி 2024 கட்டி முடிச்சு 100 ஆண்டாயிருக்கு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நரசிங்கபுரம், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். பெரிய தெரு. குறுக்கு தெரு. இது உள்ளே போனால் ஈசு சச்சாமி மடம் இருக்குது. அங்கே தான் குழந்தைகள் சாமி சுமார் 70 ஆண்டுகள் தவம் பண்ணவர். அவருக்கு அப்புறம் திருவாங்கட சாமிகள் தவம் பண்ணவங்க. இப்போவும் தேவராஜன்றவர் வந்து அதை எடுத்து செய்கிறாரு. பழைய காலத்து வீடு பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. எல்லாம் தின்ன வச்ச வீடுங்க, தின்னு இடம் காணும். யாதவா தெரு. இதில் தான் சென்னை புரசாக்கம் ஈசு சச்சான் சாமியோடைய
மடம் இருக்குது. யாதவா தெரு, அது யூடியூப்பில் வரும். நல்லூர் நினைத்த நலம் பெருக, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாங்க. ஈசூர் சச்சியானந்த சுவாமிகள் மடாலயம் ஜீவசமாதம் சென்னை பிரசாதத்தில் இருக்குது. அது வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் கும்பாபிஷேக பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஈஸ்வர் சச்சியானந்தம் சிவனவன்தான் சிவபுரத்தியம் செல்வன் தானே. தடையவனே நினை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுணுதி கண்டாய். விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே. சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. மற்றவர் அறிவா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமனை விளக்கை செற்றவர் பொங்கல் கற்றையும் சுமை திரும்பி விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கொண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. ஆளுக்கு பாலகன் வேண்டிய திடபாற்கடல் நெய்ந்தவிரான் நாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஆதியாய் நடுவம் ஆகி அளவு இலாளவும் ஆகி ஜோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகம் ஆகி பெண்ணுமாயானும் ஆகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. அல்லாலின் விடயமன்று நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் எல்லவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நின்று பகக்க வைக்க வெல்வான். பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றக நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்களின்றி இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஆரிழந்தோல் வாழ்க அருளும் அருள்படுத்த செடுங்கனியே கம்படுத்த சிவஞான அமுதே முக்தி பொருள்படுத்த அருட்பாவை மக்களித்த தெய்வ மனப்புவே என்றும் மறுபடுத்த அடிய எங்கள் மனத்திருளை அகற்றவன் மணியே மெய்மை திருள்படுத்த வடலூர் வாழ் ராமலிங்கம் நின்னருளை சிந்திப்பேனே. ஆறில் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனை தன்னனங்கு வாழ்க மாறிலாவல்லி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் மலாசி பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க.
வல்லான் தனையே ஏத்து சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோ. வணக்கம். இளநீர் பிரசாதம் இங்கே வந்து குழந்தைகள் சாமிகள் ஜீவிதமாக இருக்கும்போது அவர் தவம் செய்து வருகை தரும் பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இளநீர் பிரசாதம் பூஜையில் வைக்கப்பட்ட காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானேன் பேயடையா பிரிவையிலும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோல்வள் வங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. ஓம் சத்குருவே அப்படியே சுற்றி எந்த கோயிலுக்குள்ள இருந்தாலும் பிளந்தானும் அக்கறை மேல் அசைத்தானும் அடந்த இராவதம் பணிய மிக்கதனு கருள் சுரக்கும் வெண்காடும் வெளி சுரக்கும் முக்குளனன் உடையானும் முக்கண்ணுடை இறையவனே முக்கண்ணுடை இறையவனே. இளநீர் பிரசாதம் குழந்தைகள் சாமிகள் திருஞான சம்மதியில் பூஜை செய்து அருள் செய்கிற இடம். இன்றைக்கி குழந்தைகள் சாமியுடைய குரு பூஜை நாள். ஆணி மாத கிருத்திகை நட்சத்திரம். சிறப்புடைய நல்ல நாள். குரு பூஜை திருவேங்கட சாமிக்கு குரு பூஜை இன்னைக்கு. குழந்தைகள் சாமி தவம் செஞ்ச இடம் திருவேங்கட சாமி இன்னைக்கு குரு பூஜை. ஆணி கிருத்திகை எல்லாம் சேர்ந்து பண்பொழிசன் தமிழ் மாலை பாடிய 10 இவை வரலார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரி மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரி. சொல்லுங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பூஜை செய்து குழந்தை இல்லாதவங்க வெகு தூரத்துலேருந்து வருவாங்க. அவங்க பிரார்த்திக்கணும். இங்கே எல்நீர் பௌர்ணமி தீபாவளி ஆன உடனே எல்நீர் கொடுப்போம். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வந்து இருக்காங்க. குழந்தைகள் சாமி எவ்வளோ நாள் முன்னாடி இருந்தார்? 100 வருஷம் ஆயிருக்குங்க. 100 வருஷத்துக்கு முந்தி இங்கே வந்து அவங்க வீட்டில் பூஜை பண்ணியிருந்தாங்க. பூஜை பண்ணியிருந்து பொதுவான இடத்துல செய்யணும்னு இங்கே அவர் தான் தேர்ந்தெடுத்தார் இடத்த. சுத்தம் பண்ணி இங்கே பூஜை ஆரம்பித்தார். அவர் தான் இதே மாதிரி செய்திருந்தார். அப்புறம் அவர் காலமான உட்பாடு சாமியார் ஏற்று நடத்துறாரு. திருவேங்கட சாமி. ஆமாம், திருவேங்கட சாமி இன்னைக்கு குரு பூஜை நடக்குது அவருக்கு. அவர் குரு பூஜை நடக்குது. இப்போ இந்த இளநீர் வந்து குழந்தை இல்லாதவங்க மட்டும் வரதில்லை. இப்போ சரி, நோய் நொடியாக இருக்கிறவங்களும் வராங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்க கூட இப்போ இளநீர் வாங்கின்னு போய் இது பண்ணி இப்போ கல்யாணம் ரொம்ப பேர் கல்யாணம் ஆகிருக்குது. இங்கே நம்ம ஊர்லேயே இங்கே இந்த ஊரில் நரசிங்கபுரத்தில் கூட சொன்னாங்க, நம்ம போன 2 மாதம் வாங்கி கொடுத்த இளநீர் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்களா சொன்னதான் தெரியல. அது மாதிரி இப்போ குழந்தை இருக்கிறவங்க பெரும்பகுதி வருவாங்க, வெளியூர்லேருந்து வராங்க. இங்கே சுற்று வட்டாரக்குள்ள இங்கேருந்து வெளிநாட்டு கூட நாங்கள் அந்த சிவி எடுத்துகிட்டு போய் கூட அமுச்சு இது பண்ணிக்கிறாங்க இந்த இளநீர். அந்த மாதிரி இளநீர் இங்கேருந்து வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் பெரும்பகுதி குழந்தை இதுவாச்சு. அதனால் இந்த மடம் வந்து நல்ல சிறப்பாக இது ஏற்கனவே மடம் ஏற்கனவே இருந்துக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. 425 வருஷமாக ஒரு சாமி ஒருத்தர் வந்து சொன்னாருன்னாங்க. அது எப்போ அவர் வந்து குழந்தைகள் சாமி வந்து அவர் வந்து இங்கே இது பண்ணும்போது அதுக்கு முன்னே மடம் இருந்துற மாதிரி இருந்தது. அதனால் அவர் இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து இது பண்ணி அப்படிப்பட்ட இந்த சச்சிதானந்த சாமி மடம் அதான் ஈஸ்வர் சச்சிதானந்த சாமி அவருடைய இதுதான். அவருடைய மடத்தால் தான் இங்கே பௌர்ணமி குரு பூஜை ஒவ்வொரு மாதம் சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி பூஜை எத்தனை மணிக்கு பண்ணுறீங்க? மாலையை வந்து 5 மணிக்கு ஆரம்பிப்போம். 7, 8 மணி எல்லாம் முடிஞ்சு 8, 8:30 மணி ஆகிடும். எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சு இளநீர் கொடுத்து முடியறதுக்கு 8:30 மணி ஆகிடும்.
வெயில் வந்துச்சுன்னா 7 மணிக்கு வர அந்த நேரத்துக்கு 7 மணிக்கு நாங்கள் வச்சுடுவோம். அது முன்ன வந்தால் 7 மணிக்கு வந்துன்னா அந்த மறுநாள் 4 மணிக்கு ஒரு நிற்க முடியும். அது 4 மணிக்கு வைக்கிறது இல்லை. நாங்கள் இரவு நேரத்தில் இருக்கும்போது இரவுன்னா அதனால 9 மணிக்கு வந்து நாங்கள் வைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் பூஜை கிடையாது. பூஜை ஆரம்பிக்குது 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 7 மணி 7:30 மணிக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் பௌர்ணமி பூஜை ஆரம்பிச்சு நாங்கள் 8:30 முடியுன்றதுனால 9 மணிக்கு மேலே பௌர்ணமி வந்தால் வைக்கிறது. மறுநாள் அதே மாதிரி 7 மணிக்கு முடியுதுன்னா அந்த மாதிரி டைம். சரி நான் சந்தேகம் கேட்டுக்கிட்டா எல்லாம் வரவங்க ரொம்ப நைட்டுன்றதுக்கு அவசியம் இல்லை. 12 மணிக்கு வந்துன்னு சொல்லிட்டு 12 மணி அதெல்லாம் இல்லை. மாலை நேரத்தில் 7 மணி அளவில் மாலையில் 7 மணியில் பௌர்ணமி வந்ததுன்னா அன்றைய நேரத்தில் நாங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணுறோம். ரொம்ப நன்றிங்க. அப்பா காலத்தில் அவர் இருந்திருக்காரு. நான் எங்களுக்கு வீடு பக்கத்தில் தான். சரி சரி. நான் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து விளக்கெல்லாம் போட்டு நான் இங்கேயே தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கு குருவாக இருந்தவர் இவர் தான், திருவேங்கட சாமி. இவர்கிட்ட நான் இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம், தீட்சைலாம் வாங்கியிருக்கிறேன். வாங்க வாங்க. இப்போ நாங்கள் வெளியே போயிட்டதுனால இப்போ இங்கே அதிகப்படியாக வர வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து குழந்தை வேலை இவருடைய குரூப்பில் வந்து கலந்துக்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தோடு வந்துருக்கிறேன். எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ? நாங்கள் இப்போ ஆவடியில் இருக்கோம். அடியேன் அன்பரசு நரசிங்கபுரம் தான். இங்கே தான் இங்கே தான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம் என்பது ஒரு சிவத்தலங்களில் உகந்த ஒரு ஊர். அது இல்லாமல் ஆன்மீக தளத்தில் முதல் ஊராக இருக்கக்கூடியது நரசிங்கபுரம். ஏன்னா இந்த நரசிங்கபுரத்தில் சித்தர்களுடைய வழித்தடமும் வழிபாடும் இருக்கு. நீங்கள் நரசிங்கபுரத்தில் அமைந்திருக்கிற திருமுருகன் திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத நேரத்தில் நான் வந்து வழிபடும்போது அந்த சித்தர்களை கண்குளிர பார்த்துருக்கேன். நானும் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், சொன்னவங்களும் அதை உணர்ந்திருக்காங்க. அப்படி சித்தர்கள் வழிபாடு இங்கே இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரமாக நம்ம வந்து குரு பூஜை வழிபாடு முதல் கொண்டு லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோயில் முதல் கொண்டு திருமுருகன் திருக்கோயில் முதல் கொண்டு இங்கே வந்து ஆன்மீக பூமியாக இந்த நரசிங்கபுரம் திளைத்து ஓங்குது, இன்னமும் திளைத்து ஓங்கும். மகிழ்ச்சி. இந்த ஊரில் வந்து நாங்கள் திருஞான சம்பந்தர் வந்து பூவம் வழிபட்டுட்டு நம்ம நரசிங்கபுரம் வழியாக போனதா அது வரலாறு இருக்குங்க. இளமையங்கோட்டூர் தரிசனம் பண்ணது. இளமையங்கோட்டூர் தரிசனத்தை வந்து இதில் நேரடியாக போய் தரிசனம் பண்ணலைங்க. அது வந்து எம்பெருமான் இவர் நந்தியம்பெருமான் இடைமறித்து என்னை பாடாமல் போறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளமையங்கோட்டூர் நம்ம ஊர் வழியாக வந்து பாடிட்டு போயிருக்கிறாருங்க. திருஞான சம்பந்தர் அந்த பாட்டு வந்து மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேரு மாசிலா சீர்மறை காடு நெய்தானும் நிலையனான் எனதுரை தனதுரையாக நீரணிந்தேருகன் தேரிய நிமலன் கலையினார் மடப்பினை துணையொடும் துயில காணலம் பெடை புல்கி கணமயிலாலும் இளையனார் பயும்பொயில் இளம் பயங்கோட்டோர் இருக்கையா பேணியின் எயில் கொள்வதியல்பே. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போலாம் எனக்கு வருத்தமாக இருக்குது, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி பழகாமல் விட்டுட்டோமே. இனிமேல் அந்த காலத்தை பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டு வெங்கூற்றுதைத்து அடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கனல் எரி எங்கையில் ஏந்திய கடவுள் நீலமா மலர்த்துணை வண்டு வன் செய்ய நீர்மலர் குவலைகள் தாதி விண்டோங்கும் ஏலனாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்வே. அவர் எப்படி வந்தார்னா சின்ன பையனா வராராம். பாலனாம் விருத்தனான் சின்ன பையனா வந்து மணக்கிறாராம். சாமி என்னடா குழந்தை அப்படின்னு சொல்லி இவர் போயின்னேங்கிறாராம்.
அப்பால தான் விருத்தனா வந்து பெரிய இதுவாக உருவாது. அப்படியும் அவர் இது பண்ணலை. பசுமாடாக வந்து முட்டினாராம். பசுமாடா அது சொல்ல பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானான்றார் அந்த பாட்டில். அப்போ தான் பசு வந்து மாட்டு என்னடா பசு வந்து நம்மளை முட்டுதுன்ட்டு பசு எப்படி போகுது அப்படின்னு போகும்போது இளமங்கோட்டூர் கோயிலாண்ட போய் மாட்டிச்சான். அந்த அந்த பாட்டுக்கு அந்த பொருள் வீட்டு அங்கே போய் விட்டு இப்படி நம்ம ஊருக்கா போய் ஊர்லேருந்து போய்ங்கிறாரு. போயின்னு இருக்கும்போது அந்த பாட்டை கேட்பாரு. அப்படிக்கா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போனால் அந்த பாட்டில் வந்து இப்படி போ அப்படின்ட்டு அது வந்து முட்டுறாரு அந்த ரோட்டில். அப்படி முட்டிருப்பான்னு நாம நினைக்கிறோம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா காமிக்கிறாரு அந்த மாதிரி போயிருப்பாரு. நான் தூங்கின்னு இருக்கேன். காலையில் 10 மணிக்கு எங்கள் வீட்டில் என்னை தட்டி எழுப்பி தான் குழந்தைகள் சாமி கூப்பிட்டு வந்தார். டிசம்பர் 4 மறக்க முடியாத 4 டிசம்பர். அப்போ யார் அதுவும் இங்கே வரேன் எங்கே போலிவாக்கத்தில் நித்யானந்த சாமி சமாதியில் அங்கே இழுப்பேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள எப்போ போனாலும் அந்த 12 மணி 1 மணிக்கு பூட்டு போட்டிருக்கோம். அன்னைக்கு திறந்துருக்குது. நான் அது 10 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு வரேன். வேலை நடக்குது, தரப்போகிற வேலை. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது குழந்தைகள் சாமி போட்டோ இருந்துச்சு. அதை யார் என்னன்னு விசாரித்து 4வது நாள் இங்கே வரேன். சாமியெல்லாம் சேர்ந்து இருட்டில் போய் குழந்தைகள் சாமிக்கு பூஜை பண்ணோம். இதில் வேடிக்கை என்னன்னா, ஆமாம் வேடிக்கை என்னன்னா, அவருடைய குருநாதர் வடிவேல் சாமிக்கு நம்ம ஏற்கனவே பூஜை பண்ணி பெயிண்டிங்கெல்லாம் திருவட்டூர் மாரில் பண்ணியிருக்கோம். அவர் பேரன் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் இந்த குழந்தைகள் சாமி பற்றி தெரியாது. இப்படி தொடர்புகள் ஒன்றோட ஒன்றா கலந்து தொடர்ந்து வரவழைச்சிருக்காங்க. அதனால் வந்து கடவுளை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, உணர தான் முடியும். காற்று எப்படி பார்க்க முடியாதோ அது மாதிரி தான் கடவுள் பார்க்குதுன்ற அவங்கவுங்க அனுபவம். இப்போ அவர் சொல்கிறாரு பூமி இது நந்தி வந்தது இடிச்சதுன்னா, இப்போ அவ்வாறும் நீங்கள் நம்ம தான் கடவுள். நம்ம பேசுகிறோம் கொள்கிறோம், இப்போ சந்திக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி யோசனை பண்ணியிருப்போமா இப்படி சந்திப்போம் கொண்டோன்ட்டு இல்லையா? அதுதான் கடவுள் செயல். எல்லாமே கடவுள் தனியாக இல்லை, கூட இருக்கார். கூடவே இருந்து காப்பாற்றுங்கன்னு இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்ன பாட்டெல்லாம் சொல்ல முடியாது. கூடவே இருந்து காப்பாற்றுங்க. ஒரு வரியில் முடிஞ்சு போச்சு. நீ என்னன்னா பண்ணிக்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க. அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக கூடவே இருந்து காப்பாற்றுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அது அப்படியே பழகி போயிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே இருந்து காப்பாற்றுங்கன்னா வேண்டி போச்சு. நல்லோர் நினைத்த நிலைமை எல்லா உயிர்களும் மின்புற்றுவாங்கன்னா வள்ளலாரே அதை மாற்றி சொன்னார். ஏன்னா எல்லா உயிரும் வந்து நல்லவன் கெட்டவன் தான் அதிகமாக இருக்கிறான். அவன் நல்லா இருக்கணும் நம்ம வேணும்னா அவன் நல்லவனை கெடுதல் பண்ணி தான் நல்லா இருக்க போகிறான். அதனால நல்லோர் நினைத்த நண்பரும் வள்ளலாரே திருத்தி சொன்னார். கருணையில் ஆட்சி கடிகொழிக அரை நயந்த நன்மார்க்கர்கள் திருநயந்த நல்லோர் நினைத்த நடந்துருங்க. அப்போ நல்லவங்க நல்லா இருந்தால் போதும். உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடாது. நல்லவங்க நல்லா இருந்தால் தன்னால் எல்லாமே நல்லா இருக்கும். அது வள்ளலார் சொன்னது. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு வருவோம். வணக்கம் சொல்கிறதுக்கு பதிலாக நல்லோர் நினைத்தவர்கள் சொல்லுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுனால நன்றி. அரியன் யோகதண்டம் பொன் பார்த்து சதி வடவண்ணி. சென்னையில் 400 சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு ஒரு 100 கிட்ட ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 6000 சித்தர்கள் ஜீவ சமாதி தரிசனம் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கோம். சாமி அருளால் இங்கே வந்து நிற்கிறேன். வடபழனியில் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி இருந்து கொண்டு வந்து அமைக்கப்பட்ட வயல்லேருந்து கிடைச்ச அம்பாள் சிவலிங்கம் திருமேனிகள் வைக்கிறதுக்கு இடம் நாங்கள் இப்படியே தான் வச்சுருக்காங்க. இது வந்து எல்லா வேலையும் பணி முடிஞ்சிருச்சு. கொடி கம்பம் மட்டும் சீரமைக்கும் போது உள்ள கட்ட பாட்டம் கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் இது பக்கத்தில் தான் ஈஸ்வரசாமி மடம். கும்பாபிஷேக பணிகள்லாம் முடிஞ்சு சீக்கிரம் உடம்புக்கு நடைபெற போகிறது. அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் சுவாதி நட்சத்திரத்தில் பரிகார பூஜை நடக்கிற இடம். இப்போ வந்து கும்பாபிஷேக வேலை நடந்துகிட்ருக்கு. கோயில் மூடிக்கு மத்தியானம் 1 மணி. ஆஞ்சநேயர் கோயில் வந்து கிளை நூலகம் நரசிங்கபுரம். கிளை நூலகம் நரசிங்கபுரம். இந்த இது வீடு தான் திருவேங்கட சுவாமிகள் தவம் செஞ்ச வீடு. ஜீவசம்பதி வெளியே அடுத்த தெரு பின்பக்கம். இந்த தெரு பேர் தான் பெரிய தெரு. லட்சுமி நரசிம்மர் கோயில் எதிர்பக்கம் இங்கே ஒரு முருகன் கோயில் தெரியுது பாருங்கள். அது வந்து திருவேங்கட சுவாமிகள் கட்டிய முருகன் கோயில்.
அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போகமாக்கி பாவித்தேன் பரமானே சங்கத்தமே செல்வா சாதல் நாள் நாயேற்கு உன்னை எங்குற்றாய் என்ற போதே இங்குற்றேன் என் கண்டாயே ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மண்ணி கருத்திருத்தி உண்டு கருணையினால் ஆண்டு கொண்டு தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகுள் தில்லை கண்டேனே புவன நாயகனே அகவுயிர்க்கமுதே பூரண ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னகாபரண அவனி ஞாயிறு போன்ற அடியனேன் அகத்திலும் முகத்தலை மோதும் தவள மாமணி கோயிலும் கிடந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுவிட பற்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அந்த அருள் செய்தவன் மன்னிய தில்லை தருள் ஆலைக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்த மன்னுதிரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். நம்ம பார்வதி பதையே தாளம் போடு, பிரம்ம தாளம் போடுங்க. ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா பள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் மலைகளால் அப்படியே யார் தீவான பண்ணலாம் இவங்க உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னு வெட்டிலை உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெட்டிலை எல்லாம் கண்ணன் என்றே கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் சாப்பிடும் போது. ஒவ்வொரு அரிசியில் நம்முடைய பேர் இருக்குவாங்க. அதில் வந்து இறைவனுடைய கையெழுத்து இருக்கும். ஐயா போட்டுங்களா? போடுங்க போடுங்க. ஆ ஓ இ ஓ ஏ
ஒவ்வொரு சாப்பிடும் போதும் நம்ம கையால் பசிக்கு 20-30-40 முறை சாப்பிட்றோம். ஒவ்வொரு கவலம் சாப்பிடும்போதும் சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிட்ணும். எல்லோரும் முதல் கவலம் மட்டும்தான் சாமி பேரை சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் இஷ்ட தெய்வம் பேர் சாமி பேர் சொல்லி சொல்லி சாப்பிடுங்க. ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம், ஆ உ இ ஓ ஏ இம். மண்டபத்தில் வச்சு கடகாபிஷேகம், அதே போல சிதம்பரம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். பூஜை பண்ண முருகன் நாங்க கூட்டிட்டு போய் நாங்க சொல்றேன், அங்க கோயிலுக்கு நான் சொல்றேன். திருவேங்கட சுவாமிகள் திருவேங்கட சுவாமிகள் வந்து 100 வயதுக்கு மேலே வாழ்ந்தது. சமுதாய பணி, ஆன்மீக பணி, சுத்துப்பட்டு இருக்க கிராமத்துகளெல்லாம் சைவமாக்கி இருக்கிறார். எல்லாரையும் திருமுறையை நடத்துவார், திருமுறை நடத்துவார். தினமும் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 7 நாளும் 7 ஊருக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி சமுதாய பணி, ஆன்மீக பணி, வள்ளலார் வழிபாட்டு மன்றம் நடத்தி எல்லாம் சிறப்புற வாழ்ந்த பெருமகன். நீங்க என்ன உறவுமா சுவாமிகளுக்கு? அம்மாவுடைய அப்பா, என தாத்தா அவரு. அப்படிங்களா? அவருடைய பேத்தி நான் அம்மாவுடைய. அப்போ நீங்க ஐயாவெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவரு என்ன தோல்ல தூக்கி வச்சிருப்பாரு. அவரு ஐயா கட்டின அந்த முருகர் கோயிலுடைய சுவாரஸ்யத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. முருகன் கோயில், திருமுருகன் திருக்கோயில் எப்படி உருவாச்சுனாக்கா, அடிக்கடி வந்து பல காலமாக தொடர்பு உண்டு. திருவாரூர் சுவாமிக்கு தொடர்பு உண்டு, வாரியார் சுவாமிகள் ஈடுபாடு உண்டு. அதுபோல் ஒரு முறை போயிருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, திடீர்னு அவர் 4 அடி வெண்பா எழுதி கொடுத்தாரு. என்னன்னாக்கா, மண்ணு நரசிங்கபுரம், வாழ்முருகன் நற்பதிகம், வாழ்முருகன் மண்ணு நரசிங்கபுரம், வாழ்முருகன் நற்பதிகம், பன்னினர் பாவலர் திருவேங்கடனார் அப்படின்னு சொல்லிட்டு 4 வரியில் வெண்பா எழுதி கொடுத்தாரு. அதில் 2வது வரி என்னன்னா, மண்ணு நரசிங்கபுரம் வாழ்முருகன் நற்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்முருகன் நற்பதிகம்னா எங்கள் ஊரில் முருகன் கோயிலே இல்லைங்களே, நீ எப்படிங்க நீங்கள் எழுதுனா, நானாப்பா சொன்னது என் வாக்கில் வந்தது அப்படின்னாரு. என் வாக்கில் உங்கள் வாக்கில் எப்போ வந்ததோ நான் முருகன் கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னாரு. நானே வள்ளிமலையில் பேஜார் படுறேன், நீ எப்படி கட்டுவ அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, நீங்கள் எப்போ உங்கள் வாக்கில் வந்ததோ இல்லாதது இருக்குதா இருந்ததோ அதை கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு கால்கோல் விழாவுக்கு நீங்கள் இது நாள் குறிச்சு கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் கால்கோல் விழா நாள் குறிச்சு கொடுத்தாங்க. அப்படி இது பண்ணும்போது இப்போ எப்படி திருப்பணி பண்ணும்போது ஒரு சில சங்கடம் வரும் இல்லைங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு என்னாச்சுன்னா, இவர் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணிடுறாரு பார்க்கலான்னு ஒரு சிலர் சொன்னது இவர் காதில் கேட்டு போச்சு. பேரம்பரத்தில் கும்பாபிஷேகம் ஆகும்போது இவர் காதில் கேட்டு போச்சு. கேட்டு போன உடனே அன்றைக்கே அந்த முருகன் கோயிலுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்துலையே நின்றுட்டு வீட்டுக்கே வரல. அப்புறம் நாங்களே எடுத்து போயிட்டு சாப்பாடு கொடுக்குறது, அங்கேயே குளிக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாம் அங்கேயே இருந்தார். அப்புறமா எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சி, வாரியார் சாமி நாள் குறிச்சி கும்பாபிஷேகத்துக்கு வாரியார் சாமிலாம் வந்தார். வந்த பிறகு நாங்கள் எல்லாம் போய்ட்டு அவர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த மாதிரி அப்பா கோயிலே இருக்காருங்க, இந்த மாதிரி அப்பாவை ஆயிஷாந்து வீட்டில் விடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, எங்க நாம் வந்து ஆன்மீக குடும்பத்தில் இருந்து தான் ஆன்மீகத்தை பார்க்கணும், அதனால் வந்து நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் ஆன்மீகத்தை பண்ணால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி மேலத்தாளத்தோட கொடையோட ஆயிஷனை வந்து வீட்டில் விட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்பாவை விட்டுட்டு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு போனாருங்க. அது இல்லாத இந்த வீடு வந்து இப்போ நீங்கள் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற வீடு வந்து தட்டோட்டு வீடுங்க. அந்த தட்டோட்டு வீடாக இருக்கும்போது 3 முறை வந்து அவருடைய பெட்டி இருக்குல்ல, பூஜை பெட்டி எடுத்தாந்து எங்கள் வீட்டில் 3 முறை சிவபூஜை பண்ணியிருக்காரு. வாரியார் சாமியில் சிவபூஜை பண்ணியிருக்காரு. அதே போல் அவருடைய கடைசி மகனான நான் கிராம நிர்வாக அலுவலராக 87-84 நான் வந்து தக்கோலம் கூட்டோடு போயிட்டு கஞ்சியூரம் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போனேன். கூட்டோட்டில் இறங்குறேன். எனக்கு சொன்னாங்க இது மாதிரி வாரியார் வந்துக்கிறான்னு. எனக்கு கை வரல காலம் வரல, நேராக ஓடினாங்க. கூட்டோட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு ஓடினாங்க. அங்கே பார்த்துட்டு நான் சொன்ன உடனே எல்லாம் விஜய் சார் எல்லாம் பண்ணார். அப்புறம் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தான். 8/7/84 நான் போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி 2005 நான் வந்து ரிட்டர் ஆனேன். நல்ல சிறப்பாக பண்ணி முடிச்சுருந்தேன். அது மாதிரி வாழ சிறப்பானது. அப்புறம் கோயிலுக்கு அவர் செய்த திருப்பணி அபரீதமானது. நெல் கொடுப்பாங்க, அதை காய வச்சு
பதம் பார்த்து அதை குத்தி அதை தாத்தி நோம்பி அதை எடுத்து மாதிரி ஐயருக்கு படி கொடுப்பாரு. ஆரம்ப இடத்துல 4 வருஷம் 5 வருஷத்துக்கு படி கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாரு. நெல் வரும் அவ்வளோ நெல். அதுக்கப்புறம் 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து மாதம் என்ன பருத்தி கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதெல்லாம் சந்தர்ப்பம் ஆச்சு. அப்புறம் இது டெபாசிட்லாம் வாங்கி திருவள்ளாங்கடை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இது இல்லாத முக்கியமானது என்னன்னாக்கா, இவர் வந்து மடத்தை நிர்வகிச்சிருந்தாருங்க, சச்சிதானந்த மடத்தை. அந்த சச்சிதானந்த மடத்தில் இது வரைக்கும் 100கணக்கான இளநீர் கொடுத்துருக்காரு. வாங்கினவங்க எதுவுமே நோ ஃபெயிலூர். எல்லாருமே ஒருத்தர் 50 வயசில் குழந்தை பிறந்துக்குது, 45 வயசில் குழந்தை பிறந்துக்குது. அப்படி பண்ணும்போது வயலூரில் சூரகாபுரத்து ஊர்லேருந்து ஒரு நாயுடு ஒருத்தர் எங்கள் அண்ணா அங்கே வேலை செய்யும்போது அவர் இட்டுன்னு வந்து இளநீர் வாங்கி கொடுத்தாரு. இளநீர் வாங்கி கொடுத்தோன்னா அவர் ரொம்ப குஷியாகிட்டு, குழந்தை பிறந்தவொடனே ரொம்ப குஷியாகிட்டு ஊர் ஃபுல்லாக லட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நான் இந்த கோயில் கட்டுறீங்களே, இந்த கோயிலுக்கு நான் நிலம் எழுதணும்னு சொல்லிட்டு 60 சென்ட் நிலம் எழுதினாருங்க. இப்போவும் இருக்குது. இப்போ இருக்குது 300 ரூபாயிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் விற்கவே விடலை, அதை விற்க விடாமல் இன்றைக்கி வந்து 75,000 80,000 சென்ட் வர அளவுக்கு நான் வர வச்சுருக்கேங்க. இப்போ என்ன ப்ரோக்ராம்னாக்கா, அதில் கம்பெனி வர வச்சு இந்த கம்பெனி வருமானத்தை கோயிலுக்கு வர மாதிரி அப்படி இது பண்ணுறதுங்க. அது இல்லாத 37 சென்ட் அப்பா கோயில் கட்டுறதால 37 சென்ட் கோயிலுக்கு எழுதுறாருங்க. இது இல்லாத இதில் உரியூரில் ஒரு யாதவால் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஒரு பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிட்டு பிறந்து அப்பா கிட்ட இளநீர் வாங்கி சாப்பிட்டு இப்போ பிறந்து அவர் எஸ்ஐ ஆகி அவரும் ரிட்டர் ஆகிட்டு 5 வருஷம் ஆகுது. அவங்களும் 20 சென்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி அளப்பரிய இது. அப்புறம் ஊர் ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் நல்ல ரெவல்யூஷன் வந்ததுக்கு காரணம் அப்பா வள்ளலார் வழிபாடு சங்கம் நடத்துறதுக்கு தான் காரணம். அதில் ஒருத்தர் இவர். இவங்க ஊரில் இவங்க ஊரில் கிறிஸ்டின் ஏரியா 90 பங்கு கிறிஸ்டின் ஏரியா, ஒரு 10% தான் இந்துஸ் இருக்கிற இடம். அந்த ஏரியாவில் இவங்க வந்து சிவலிங்கம் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்து அப்புறம் அப்பா போயிட்டு ஒவ்வொரு அமாவாசனைக்கும் மாத வழிபாடு நடத்துவார். இவர் எப்படி போகிறேன்னா நடந்து போயிருக்காரு, சைக்கிளில் போயிருக்காரு, பைக்கில் போயிருக்காரு, கார்லேயும் போயிருக்காரு. இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணி வாழ்ந்தவர். சங்கத்தாளுங்க வருவாங்க, வள்ளலார் சங்கத்தாளுங்களாம் வருவாங்க. எல்லாமே ஊரை சுற்றி ஒரு 5 வள்ளலார் வழிபாட்டு மன்றம் இருக்குது. எல்லாம் வருது. எல்லா இடத்துலையும் வள்ளலாருக்கு தைப்பூச திருவிழா, ஒவ்வொரு ஊர்லேயும் தைப்பூச திருவிழா. அது இல்லாமல் வந்து வேளச்சேரியில் இருக்கிற பரமதயாளன்றவர் இதை அப்பாவை கண்டுபிடிச்சி அவர் வந்து சன்மார்க்கம் வளர்த்த சான்றோர்கள்ன்ற புக்கு வெளியிடும் போது அப்பா பேர் அதில் வரா மாதிரி போட்டாருங்க. அப்புறம் வந்து அவார்டு 200வது ஆண்டு விழா நடந்ததில்ல வள்ளலாருக்கு. அப்போ வந்து அப்பா பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அப்பா காலமானதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கொடுத்து என்னை கூப்பிட்டு அப்பா சார்பாக நான் வந்து இது வாங்கினேங்க, விருது வாங்கினேன். தமிழ்நாடு அரசோட விருது, சிறப்பு மிக்க இதுங்க. இப்போ குருமூர்த்தம் வச்சு 10 வருஷம் ஆகுதுங்க. திருப்பதி நடந்து கும்பாபிஷேகம். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக கும்பாபிஷேகம் இதுதான் பிரார்த்திக்கிறீங்க, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுறீங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. வள்ளலாரும் இந்த பக்கம் வரி தெரியாது. வள்ளலாரை இங்கே காட்டி விட்டுறது அப்பா தான். எல்லா ஊர்லேயும் வள்ளலார் வழிபாடு நடத்துறாங்க. பசுவருக்கு ஒரு வாய் வரணுவாரு. எந்த ஊர்னா நரசிங்கபுரம், பேரம்பத்தில் 2 சங்கம் இருக்குது. பேரம்பாக்கம், சிவபுரம், மாரிமங்கலம், கப்பாங்கோட்டு, பிச்சிவாக்கம், மேட்டுக்கண்டிகை, கிழச்சேரி, பப்பேடு, இவ்வளோ ஊர்லேயும் இருக்குதுங்க. அமாசு வந்து கிழச்சேரி வழிபாடு, மாத வழிபாடு. ரொம்ப சந்தோஷம். கும்பாபிஷேகம் டைமே மாவலி பொட்டாசி மாதம் தந்தாங்க. 2012 கும்பாபிஷேகம் ஐப்பசி 2 கரெக்டாக பொட்டாசி மாதம் லாஸ்ட்டில் ஒருத்தர் எல்லா சடையும் தந்து டேட் தந்தார். நாயான அவர் பழைய ஜீவனங்கள்லாம் ஆத்மாங்கள்லாம் சேர்ந்து பொட்டாசி மாதம் ஓகன் நடந்தது. அங்கே லிங்கம் கிடச்சிது. அப்போ தான் பிரதிஷ்டை. கேமரா நல்லா இருக்குங்களா? கிளாரிட்டியாக இருக்குமா? சாமி தெரிவிட்டோம். போட்டோ வீடியோ எடுத்து அப்படியே போட்டோ எடுத்து மூணாவது வருஷமாக வரேன். லட்சுமி நரசிம்மர் கோயில் பக்கத்து தெரு, அது பெரிய தெரு. இது வந்து கம்மவார் தெரு.
திருவேங்கடம் சாமிகள் ஜீவ சமாதி. கைலாசமர் கோயிலுக்கு பக்கத்து தெரு கம்மவார் தெரு, விநாயகர் கோயில் இருக்கிற இடம். விநாயகர் கோயில் தெரு இதுதான். இது திருவேங்கட சாமிகள் ஜீவமூர்த்தம் வயல்வெளி. அது வந்து கூவம் ஏரின்னு சொல்கிறாங்க. கூவம் நதி தெரியும் உங்களுக்கு, கூவம் ஏரி இது. இப்போ வந்து இந்த மழை பெஞ்சிருக்கு, இந்த விவசாயம்லாம் விளைஞ்சிருக்கும் போது சூப்பராக அருமையாக அந்த நெல் மண் மழை நீர் எல்லாம் சேர்ந்து ஒரு வா கம கம கம்மன்னு வாசனை வருதுப்பா. மூச்சு 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 இழுத்துக்கலாம். இது மாதிரி வாசனை எங்கேயும் கிடைக்காது. வாங்க உள்ள வாங்க. உள்ள போயிட்டு வா. உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஓடிட்டாரு. அப்படியே எடுத்துங்க. கையில வச்சுக்கப்பா. கை சூடான போது உள்ளங்கையில் வச்சு ஒரே நிமிஷம். மொத்தத்தை காட்டு வச்சிடலாமா? நீங்கள் வச்சிட்டீங்களா? நீ வச்சுட்டியா? மாடுக்கு பசு மாடு தானே. இரு நான் எடுக்கிறேன். இரு 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 வைங்க, நடுவில் வைக்காதீங்க. நன்றி நன்றி நன்றி. 250 அறிவகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோ என்று இனியலாம் நன்மையெல்லாம் நன்மை. நன்றி நன்றி. நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோ. 250 அறிவகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். குட்டி நீர் பிடிச்ச போதும் கற்பூரம் தேவையில்லை. இப்போ வருது இல்லை இல்லை இதில் பேர் இருக்கு. தோற்றம் 1912, ஒடுக்கம் 2016, 104 ஆண்டுகள். குரு பூஜை ஆணி கீர்த்தியை. திருமுறை சீர் பருவார் திருத்தொண்டின் தலை நின்றார். சைவ பாரியார் ஞானச்சுடர். நம்ம வடிவேல் ஐயாவுடைய மாணாக்கர், குழந்தைகள் சாமியுடைய மாணாக்கர் திருவேங்கட சாமிகள். ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன இடம்? ஆமாம் சொல்லட்டுங்களா? இல்லை அது கூவாங்க, சொல்லுங்கள். சொல்லுங்கள், அது மட்டும் சொல்லட்டுங்களா? அதே எல்லாத்தையும் சொல்லுங்கள். இப்போ சொன்னதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நரசிங்கபுரம் திருவேங்கட சுவாமிகளுடைய குருமூர்த்த ஆலயத்தில் இருக்கும். நம்ம குருமூர்த்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா பேரம்பாக்கம் அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தில் நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுடைய தென்பகுதியில் தான் பார்த்திங்கன்னா கம்மாளத்துன்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த தெரு. இந்த தெருவில் தான் நம்முடைய சுவாமியுடைய குருமூர்த்தம் இருக்குது. 105 அகவை வந்து இந்த மண்ணுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் நம்முடைய திருவேங்கட சுவாமிகள். திருமுறை சீர் பரவுவார், திருத்தொண்டின் தலை நின்றார், சைவ பாதிரியார் அப்படின்லாம் அவருக்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள். நம்முடைய தமிழக அரசின்
இந்து சமய அறநிலையத்துறையுடைய வள்ளலார் 200வது ஆண்டு விழாவிலேயும் கௌரவிக்க பெற்றவர்கள் நம்முடைய குகத்திரு திருவேங்கட சுவாமிகள். அவருடைய குருமுகூர்த்தம் அழகாக நம்ம பார்க்கும்பொழுது இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா நரசிங்கபுரத்தில் இந்த பக்கம் நம்ம கூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கூவம் ஏரி ஞானசம்பந்த பெருமான் ஐயன்னல் அதிசயன் அப்படின்னு பாடிய நம்முடைய தேவார பாடல் பெற்ற திருவிற்கோலம், தேவாரத்தில் திருவிற்கோலம்னு பேர். கூவம் ஏரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் அந்த பக்கம். அப்படியே அந்த கூவம் ஆற்றினுடைய மேற்கு கரை பார்த்தீங்க அப்படின்னா இளம்பயங்கோட்டூர்னு பேர். இளம்பயங்கோட்டூர் தெய்வநாயகேஸ்வரர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மலையினார் பருப்பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகத்தில் எனதுரை தனதுரையாக நான் பாடும் பாடல் எல்லாமே இறைவனே பாடியதாக அவர் பதிவு செய்த இளம்பயங்கோட்டுன்னு சொல்லக்கூடிய தேவார தலம். அப்படி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மேற்க வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திரு ஊரல்னு சொல்லக்கூடிய தக்கோலம், வடபகுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரு ஆலங்காடு திருப்பாசூராக 4 புறமும் தேவார தலங்களும் ரொம்ப அருகே பார்க்கும்போது நம்முடைய பழம்பெரும் சிறப்புமிக்க நம்முடைய கூகத்தினுடைய கரையில் தான் நம்முடைய சுவாமியுடைய குருமூர்த்தம் அமைஞ்சிருக்கு. இயற்கை எழுகொஞ்சக்கூடிய அழகான இந்த பச்சை பசேலக்கூடிய வயல்வெளிகள் நடுவில் சுவாமிகள் எழார்ந்த குருமூர்த்த திருக்கோயிலை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார்கள். அவருடைய குருவருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த 10ஆம் ஆண்டு குருபூசை பெருவிழாவினை உங்கள் அனைவருக்கும் அவருடைய குருவல் கிடைக்கப்பெற வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அழகாக இந்த குருபூசை 10ஆம் ஆண்டு விழாவினை அவருடைய திருக்குமார் நம்முடைய திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள், அவருடைய மருமகள் அம்மையார் பெயர்த்தி நம்முடைய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பொறுப்பாக எடுத்து இந்த விழாவை எல்லாம் அத்துணை அடியார்கள், சுவாமிகளுடைய அடியார்கள்னு சொல்லக்கூடிய அத்துணை பேரையும் வரவழைத்து அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திருச்சமூகத்துக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. காரைக்கால் அமருடைய பெயர் புனிதவதியார், அதையும் நாமும் வச்சுக்கணும். நரசிம்மர் திருக்கோயில், இது பக்கத்தில் தான் முருகன் கோயில். இந்த முருகனுக்கு அப்படின்னா வாரியார் சாமிகளால் வாழ்த்து அருளப்பெற்று அது பிறகு வாழும் முருகனா அருள்மிகு சித்தர் பெருமான் திருவேங்கட சாமிகள் மிக சிரமத்துக்கிடையே தவம் செய்து கட்டினார். இதை கட்டி முடிச்சு தான் வீட்டுக்குள்ளேயே வருவன்னு இல்லறத்துறவியாக இருந்து சபதம் ஏற்று அவர் கட்டிய முருகன் கோயில். சிவா ஜெகநாதன் வந்து சாட்டுக்கவியெல்லாம் அருளியிருக்காரு. சிவா ஜெகநாதன் வந்திருக்காருமா இங்கே? சிவா ஜெகநாதன் வந்திருக்காரு. அவருக்கு பாடல் இது வெளியே இருக்குது. சிறப்பு. நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம். சிவா ஜெகநாதன் இது வாரியார் சாமிகள். அப்போ வந்தாருமா வாரியார் சாமி பாடல், இந்த முருகன் மேலே வாரியார் சாமி பாடல் அருளிய பாடல். இது வந்து வாரியார் சாமிகள் அருளியது. ஒரு பெருஞ்சோதி ஒரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை காளியம்பாள் சகாய விநாயகர் விஸ்வநாதர் சாமி. இங்கேதான் பின்னாடி இருக்குதா நரசிம்மர் கோயில். நரசிம்மர் ஒட்டின மாதிரி முருகர் கோயில். இப்படியே வழி இருக்குல்ல, இதான மடம் மடம் மடம். இதுதான் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருமுருகன். இங்கே தான் வந்து நம்ம ஈசு சச்சான் சாமி மடத்துக்கு போகிற வழி. இப்படியே ஒரு வழி இருக்குல்ல எனக்கு. ஹலோ, குட் மார்னிங். நான் வரேன். இப்படியே போகலாம். இதான் மடம். நம்முடைய திருவேங்கடம் சுவாமிகள் அவர்களால் எழுப்பப்பட்ட முருகப்பெருமானுக்கான ஒரு அற்புதமான ஆலயம். ஆணி கிருத்திகை சிறப்பாக முருகன் தரிசனம். சித்தர் திருவேங்கட சாமிகள் கடும் தவம் செய்து இந்த கோயிலை கட்டி முடிச்சு தான் வீட்டுக்குள்ளே வருவேன் சபதமேற்று கட்டிய கோயில். ஆணி கிருத்திகையில் தரிசனம் பண்ணியாச்சு. உங்களுக்கு காணொலியாக பதிவிட்டாச்சு. நல்ல நேற்று நண்பருக்கு நல்ல நேற்று 2017 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இதுதான் லட்சுமி நரசிம்மர் கோயில். கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கும். நல்ல நேற்று வள்ளி தெய்வானை திருமுருகன்.
முருகா முருகா நல்லோர் நினைத்த நபருகா இனிலா கோடி சித்தர்கள் துளசி எல்லாம் நன்மையாமே கூடவே இருந்து காப்பாற்றுங்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க. இப்படியே போனால் நம்ம முதல்ல பார்த்த இயேசு சச்சான் சாமி மாடம், இயேசு சச்சான் சாமி மாடம், இப்போ 2வது முறையாக இது உங்களுக்காக வந்திருக்கிறோம். இது எந்த ஊர்லேருந்து வந்தது? சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்திலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியம சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.